ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் மைண்ட் கிராஃப்ட். நம்ம ஃபோனில் மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறோம். காசு கொடுத்து வாங்கல, திட்டாதீங்க. நான் அந்த சீக்ரெட் சொல்ல முடியாது. நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்க. நம்ம நான் எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு இருக்குது. சர்வைவல் பார்ட் 1 நல்லா இருக்கா? அதை நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். சர்வைவல் ஃபஸ்ட்டு பார்ட் நான் பண்ண போகிறோம். இதை ஆன் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம். ஏன்னா செத்துட்டோன்னா கீப் இன்வெர்ட்டரும் வேணும். பார்த்தாச்சு. இப்போ போயிடலாம். ஹலோ யூவர்ஸ், நானாக உங்களோட கிரிஷ் கேமர். என்னடா புதுசாக கிரிஷ் கேமர்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலை ஒரு கேமர் எடுத்துக்கிட்டிங்கன்னு அவங்களோட சேனலில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் என்னோடய பேரை சொல்லுவேன். நல்லா இருக்கா? நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்தேன், பார்த்தா அது கிளிச் ஆகிடுச்சு. நான் எதுக்கும் கிளிச் ஆகாமல் இருக்கணும்னு ஆசை கூட பேச வந்தா நீனே அடிச்சு துவைக்கிறியே. நான் தூக்கி உள்ளே போட்டுடணும். ஓகே, ப்ரெட்டு முக்கியம். ஒரு ப்ரெட்டுலாம் இருக்காது. மஷ்ரூம் சாப்பிட முடியும். இப்போ ப்ரெட் எடுத்து உள்ளே வச்சுட்டு இதையும் எடுத்து ஆப்பிளையும் உள்ளே வச்சுட்டு இதையும் எடுத்து மீனை அவுச்சுட்டு சாப்பிடணும். ஓகே, வந்தாச்சு. இதையும் உடச்சிடலாம். ஓகே, உடச்சாச்சு. நிறையாவே மக்கள். இதுதான் சத்தமாங்க. இந்த மண்ணை இருக்குங்களா? சத்தமே வித்தியாசமாக இருக்குது. வந்தோடனே மைனிங் கல்லுங்களை வச்சு வீடு கட்டி. போன வாட்டி நான் ஃபஸ்ட் வீடியோ எடுக்கும்போது அது ட்ரை பண்ணும்போது இந்த பிளாக் பிக்காக்ஸ் என்னது ஸ்டோனில் கிடச்சிச்சு. ஸ்டோன் பிக்காக்ஸ். ஆனால் இப்போ எதில் கிடச்சிருக்கு பாருங்க. நம்ம என்ன எடுத்துப்போம். ஏன்னா மஷ்ரூமை பார்த்தீங்கன்னாங்க அப்படியே இவ்வளோ மஷ்ரூம்ஸா? என்னையா மஷ்ரூம் காடே இருக்குது. ஒருவேளை இது ஒரு ஷெல்டரை போட்டு நிறைய மஷ்ரூம் இருக்கு. வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஏன் கவர் ஆகுது? பக்கத்தில் ஸ்டிக்கு இருக்குது. ஸ்டிக்கு நிறைய ஸ்டிக்கு இல்லையா? இங்கே அடிச்சு சில டைம்ஸ் ஸ்டிக்கு கிடைக்கும், சில டைம்ஸ் கிடைக்காது. ஐயோ, இவனை மட்டும் அடிச்சிடக்கூடாதுங்க. ஓரமாக போயிடும். நம்ம ரெட் ஐஸ் இருக்குது. ரெட் எல்லோ அடிச்சு விட்டுருவாங்க. அவங்க எடுத்தோடனே ஸ்டோன் கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆப்பிள் ஸ்டோன். இந்த ஸ்டோன் வச்சுட்டு நீங்கள் பிக்காக் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, என்கிட்ட நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். எங்கடா இது அதாவது கிராஃப்டிங் டேபிள்னு கேட்டிங்கன்னா நான் செய்யலை. ஏன்னா இந்த கேமில் நைட் ஆகாது. அதனால் என்னையா இது அப்படின்னு உங்களுக்கு நான் மைண்ட் கிராஃப்டில் நியூது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இடத்துல இந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு இடத்த எங்கடா இருக்கீங்க? அதோ இருக்கான் பாருங்க. அவன் அம்பு விடுவான். ஐயோ, அவன் அம்பு விடுவானாச்சு. பக்கத்தில் வேற சிக்கன் இருக்கு. இப்போ இதான் வெட்டுவேன். நம்மகிட்ட விட்டு இருக்கு, வெட்டுவோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இதோ பாருங்க.
ரெசிபி அன்லாக் பண்ணுங்க. இது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாலும் வைங்க ஸ்டிக்கே அண்ணா ஃப்ரீயாக கிடைக்கும். அதான் அந்த மரத்துலேருந்து விழும். இவ்வளோ தூரம் போகுது மாட்டுது. சரி விடு. இதில் நீங்கள் குதிச்சிங்கன்னு வைங்க, இதில் குதிச்சா ஆகும் பாச்சு. நான் என்ன இடத்துல மஷ்ரூம்லாம் எடுத்துட்டேன். இங்கே வேணாங்க, மஷ்ரூம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் டேஞ்சராக அதனால் என்ன பண்ணுறலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே பார்த்தீங்களாங்க, ஆக்ஸ் வச்சாச்சு பைக்கக்காரங்க. இங்கே வச்சா கரெக்டாக இருக்குமான்னு தோணுது. சுகர் கேன் வளருது. நம்ம வந்து சுகர் கேனை வந்து நீங்கள் கீழே வந்து உடச்சாங்க, ஏன்னா அது வளரும். மேலேருந்து நம்ம வந்து சுகர் ஃபேமே நடலாம். அந்த அளவுக்கு கிடைக்கும். நான் ஒரு தப்பு பண்ணுறேன். ஓகே, இது வந்து பர்ஃபெக்டான ஏரியான்னு நான் நினைக்கிறேன். இங்கே கட்டினா கரெக்டாக இருக்குங்க. பின்னாடி வரவங்க முன்னாடி இது மொத்தம் லைட்டாக கிளியர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வந்தோடனே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இந்த புழுக்களை உடச்சது. இந்த புழுக்கள் என்ன பண்ணி கையில் வச்சு வருதுங்களா, சீடு வேறு கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஆக்கியாச்சு. வீடு இந்த இடத்தோட குட்டியாக இருந்தாலே போதும். ஏன்னா நான் குட்டி வீண் தான் செய்ய போகிறேன். ஓகே, இன்னும் வாட்டி கிளிச்சு இல்லை. சூப்பரு. அப்போ என்ன இருந்துச்சு, அந்த இதே போல என்ன நடக்குதா இல்லையா, சேருதா இல்லையா, யோ ஏறுதா இல்லையா. ஓகே வந்துருச்சு. இந்த இது வந்து மரம் இருக்கட்டும், ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். அடுத்து வெப்பன்ஸில் இருந்து அண்ணாக்காவையா வெப்பன்ஸில் ஒன்றுமே. ஆமாம், நான் கிராஃப்டிங் டேபிள் வச்சேனாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நான் மரத்தை நான் வளர்த்தேன். ஏன்னா மரத்தை வச்சா உட்டன் ஆக்ஸ் செய்யலாம், நிறையா செய்யலாம். அப்புறமா இந்த உட்டன் ஆக்ஸ் வச்சுங்க கையை வச்சு கொஞ்சம் உடைக்கும். ஓப்பன் சாட்டா போடா. என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸோடைய விளையாடுறேன். நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மரத்தை வந்து ஃபுல்லாகவே வெட்டலாம்னு ஒரு சேலஞ்ச் வைக்கணும். ஏன்னா இந்த மரம் வந்து 2x4 எல்லா மரமே 1x1 தானே. இது வந்து 2x2. அதாவது பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பில்லரோட திக்காகவே இருக்கு பாருங்க. நம்ம டேர்ட்டை கட்டிடலாமா? இல்லை வேணாம், நல்லா இருக்காது. இதை வச்சு இதை செஞ்சு 40 செய்ய முடியுமாங்க. ஏய் வாடா, ஒன்றுமே வரல. ஏறு 30 இருக்கே, 30 வந்துடுச்சு. இதை எடுத்துக்கிட்டு செய்வோம். குட்டி வீணாங்க செய்ய போகிறோம். யாரா நீங்க? என்ன அவங்க யாருங்க? ஆரஞ்சு கலர் நொறுட்ட மாதிரி இருக்கான். இந்த நொறுட்டோட தம்பியாக இருக்கானோ? நொறுட்ட மனுஷன் தானே. 90 காசோ? நான் நொறுட்ட பார்க்க மாட்டேன். நொறுட்ட மாதிரி இருக்காங்க. அவங்க பற்றியா அந்த நாய் சொன்னேன், அது நாய் இல்லை, உல்ஃபு. அது வந்து அந்த நொறுட்டோட தம்பியை வந்து போய் அட்டாக் பண்ணுது. 1 2 3 4 சைடு உடைச்சி இங்கே எடுத்து அங்கே நடுவில் கிளிக் பண்ணிடுறதுதான் முடிஞ்சிச்சா. இப்போ வந்து நமக்கு ஒரு குட்டியோண்டு வீடு மட்டும் நாங்கள் கட்டிட்டு போக ஃபியூச்சரில் வந்து நம்ம எல்லாத்தையும் கட்டிடலாம். ஓகே, அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. நம்ம நைட் ஆக போகிறதுனால நமக்கு வந்து இப்போ இனிமேல் நம்மளுக்கு பெட்டு தேவையே இல்லை. அதனால தான் நான் வந்து
வந்து சிம்பிளாக செய்கிறேன் ஒரு வீட்டை. நீ இவ்வளோ பெருசு செய்கிறீங்க, நீ குட்டியோண்டு செஞ்சுட்டு போயிடலாமேன்னு சொன்னால் நான் வந்து சுகரா ஒயிட் டை செய்ய முடியாது. ஆமாண்ணா அதுக்கு ஒயிட் ஃப்ளவர் நான் வெப்பன்ஸ் வந்துருச்சு. பிக்கேக்ஸ், ஷவல் தேவை, இது தேவை. அதாங்க ஷவல் வந்து நம்ம பார்த்தோம் வந்து அழகுப்படுத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் டோர் செய்கிறீங்க. மரக்கட்டை அதோ வந்துருச்சு. 3 டோர் செஞ்சுட்டேன். 3 டோர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஓகே வச்சாச்சே. பார்த்தா எப்படி இருக்குது, நான் எப்படி சொல்கிறது, ஸ்டோரேஜ் தெரியும் நாங்கள் அந்த மாதிரி இருக்குதுங்க. எங்கே என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் கீழே இருக்காமா, அதே என் தங்கச்சி கேட்குறாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது பேக் வாய்ஸ் கேங்க. பசிக்க கூட இல்லையா நம்மளுக்கு? எங்கே பாருங்க, பசிக்க கூட இல்லைங்க இன்னும். ஓகே இந்த பார்ட் வந்து இன்னும் மறக்கிற என்னைய மறக்கிற நின்று நச்சா யாரும் வரமாட்டாங்கண்ணே. இவன் நம்ம அடிப்பானோ, போடு அடிப்போமோ. பாய், நான் எதுவும் பண்ணேன். இவன் என்ன அடிப்பானா? ஓகே see you in the next வீடியோங்க. இந்த வீடை கட்டுறதுனா இன்னைக்கு டியூட்டியாக இருந்துச்சு. அப்புறமா வந்து இதை சொல்லிக் கொடுக்கணும்னா என்னோடய டியூட்டியாக இருந்துச்சு. நான் வந்து வைக்கிறேன். see you in the next வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. இந்த வீடு அவளைக்கு நல்லா இல்லை. இதை கூட எடுக்க முடியுமா? சூப்பரு. ஆச்சா அதை எடுக்க முடியல. ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்க. ஓகே see you in the next வீடியோ. இதை பார்த்தா பார்த்தீங்களாங்க, வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கேன். பாய்.